வணக்கங்க. ஒரு வீடியோ போடுறேங்க. அதை இப்போ நீங்கள் 10th படிக்கிறீங்க. 10th படித்து 12th போகிறீங்க இல்லைங்களா? 12th போகும்போது 12th போய் முடித்தோடனே காலேஜுக்கு போகிறீங்க. காலேஜில் படிக்கும்போது ஒரு பையனோ பிள்ளையோ பார்த்து ஒரு பையன் உங்கள்கிட்ட லவ் ப்ரொபோசல் பண்ணும்போது, நீங்கள் லவ் பண்ணணுங்கிற ஒரு ஐடியா இருந்தால் லவ்வை ஒத்துக்கலாம். அப்படி இல்லை, நம்ம பேக்ரவுண்டு நம்ம அப்பா அம்மாவெல்லாம் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, இந்த லவ் எல்லாம் வேண்டான்னு சொன்னால் அவாய்ட் பண்ணிடணும். தேவையில்லை அப்படின்னு சொல்லிடணும். அந்த பையன் ஒரு தடவை 2 தடவை சொன்னீங்கன்னா அவன் வேறு பக்கம் ட்ரை பண்ணுவான். அவன் புரிஞ்சிச்சுங்களா? அப்படி சப்போஸ் லவ் சொல்லிட்டீங்க. லவ் சொன்னதுக்கப்புறம் உங்களை மட்டும்தான் அவனுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கணும். அவங்ககிட்ட நீங்கள் பேசுகிற வார்த்தை பூராமே, என்னை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. என்னை பற்றி எதாவது அங்கே தெரியணுமா? 10th வரையில் நான் படித்தேன், இந்த ஸ்கூலில் படித்தேன், இப்படி எல்லாம் இருந்தேன், பண்ணேன், காலேஜ் வந்தேன், என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், நான் ஒத்துட்டேன், அவ்வளோதான். மற்றபடியெல்லாம் என் பேக்ரவுண்டெல்லாம் நீ தேவையில்லை. பேக்ரவுண்டெல்லாம் கேட்டீங்கன்னா இந்த லவ் வேண்டாம் அப்படின்னு சொல்லணும். அதை விட்டு போட்டு உங்கள் அம்மா பற்றி சொல்கிறது, தாத்தா பற்றி சொல்கிறது, பாட்டி பற்றி சொல்கிறது, இல்லை உங்கள் குடும்ப நாயத்தை பூரா அவங்ககிட்ட சொன்னீங்கனால் என்ன, ஏதோ ஒரு சின்ன மனசுக்காக வரும்போது பொம்மை புத்தி மாதிரி தானே இருக்குது, கொப்பை புத்தி மாதிரி தானே இருக்குது, உங்கள் தாத்தா மாதிரி தானே இருப்ப நீ அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வந்துடும். இதுக்கு வழி வருத்ததாரு, வழி வகுத்து கொடுத்ததாரு நீ. லவ் அளவு பேசணுங்கிற நான். லவ் பண்ணுறீங்கன்னா லவ் அளவு பேசணும். அதே மாதிரி அந்த பையனுடைய பேரண்ட்ஸ் யார், உங்கள் அம்மா அங்கே வேலைக்கு போகுது, உங்கள் அப்பா அங்கே வேலைக்கு போகிறாங்க, என்ன பேக்ரவுண்டுன்னு எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னு கேட்டால் உனக்கு அவனைத்தானே பிடிச்சிருக்கு. அந்த பேக்ரவுண்டெல்லாம் எதுக்கு? பேக்ரவுண்டு தெரிஞ்சுக்கணுன்னு சொன்னால் இந்த லவ் எல்லாம் வேண்டாமல் உங்கள் அம்மா உங்கள் அப்பா பார்த்து பொண்ணு பார்க்குற இடத்துல கல்யாணம் பண்ணால் பேக்ரவுண்டு எல்லாமே தன்னை போல் வருது. சொத்து வரும், வசதி வரும், வாய்ப்பு வரும், நகை வரும், நட்டு வரும். இதெல்லாமே பேரண்ட்ஸ் சொல்கிற மாதிரி கல்யாணம் பண்ணிட்டா இது எல்லாமே கிடைக்கும். லவ் பண்ணால் இதெல்லாம் கிடைக்காது. நீங்கள் ரெண்டு பேரும் கலந்து சம்பாரித்து சாப்பிட்டு சுயமாக பிழைக்கணும். அதுக்கு பிறகு லவ்வு. பேரண்ட்ஸோடைய பேக்ரவுண்ட் என்ன இருக்குது, ஏது இருக்குதுன்னு கேட்குறவங்க லவ் பண்ணக்கூடாது. எந்த பையனாக இருந்தாலும் சரி, லவ்னு பண்ணால் உனக்கு அந்த பெண்ணை மட்டும்தானே பிடிச்சிருக்கு. மற்ற பேக்ரவுண்டெல்லாம் பேசவே கூடாது, கேட்கவே கூடாது. கல்யாணம் பண்ணிக்கணும். தைரியமாக கல்யாணம் பண்ணுற மனிதனாக இருந்தால், பையனாக இருந்தால் லவ் பண்ணணும். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அப்போ அறிமுகமாகும். இங்கே பேரண்ட்ஸு, இது பையனோட பேரண்ட்ஸு, இப்படி இருக்காங்க, அப்படி இருக்காங்க. அது கூட அவசியம் இல்லை. அவங்க தயவுலையே வாழ்கிறதுக்கு லவ் பண்ணும்போது அவங்களுடைய டிமாண்ட் பண்ணி நம்ம வாழக்கூடாது. நம்ம சுயமாக நிற்கணும். ஒரு பெண்ணை தொலைகிறதுக்கு, ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுற அளவுக்கு உனக்கு காமம், ஆசை, பாசம் இத்தனை இருக்கிறவனுக்கு தனியாக சம்பாரிச்சு சாப்பிட்றதுக்கு வக்கு இல்லையான்னு கேட்பாங்க. என்னையும் டிமாண்ட் பண்ணி வந்திருக்கிறீன்னு கேட்பாங்க. அந்த தகுதி இல்லாதவன் லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரேன். சரிங்களா? தகுதி வந்ததுக்கப்புறம் லவ் பண்ணணும். நம்ம ஒரு ஸ்டடி ஆனதுக்கப்புறம் லவ் பண்ணணும். நம்மளே இன்னொருத்தர் டிபெண்ட் பண்ணி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது நமக்கு எதுக்கு லவ்? சொல்லு, எதுக்கு லவ்? எதுக்கு காதல்? நம்மளே இன்னொருத்தர் டிபெண்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம லவ் பண்ணி என்ன பிரயோஜனம்? உனக்குன்னு ஒரு ஸ்டடியான ஒரு வேலை, வெட்டி, ஒரு ஆஃபீஸு, மந்த்லியான இவ்வளோ சேலரி வரும்போது லவ் பண்ணலாம். பேரண்ட்ஸுக்கிட்ட சொல்லலாம். அவங்க பேரண்ட்ஸுக்கிட்ட சொல்லி கலந்து பேசி கல்யாணம் பண்ணலாம். இல்லை இண்டிவிஜுவலாக கூட்டிகிட்டு போய் நீ எங்கே ஒரு பக்கம் கல்யாணம் பண்ணிக்கலாம். தைரியமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம். அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா, இல்லைம்மா நான் கல்யாணம் பண்ணிட்டேன், சரி நான் தனியாக போகிறேன், தனியாக ஆக்கிறேன், தனியாக இருக்கிறேன் அப்படின்னு நிற்கலாம் அப்படின்னு சொல்ல வர்றேன். சரிங்களா? ஸ்டெடி ஆனதுக்கப்புறம் லவ் பண்ணுன்னு சொல்ல வர்றேன். இன்னொருத்தர் டிமாண்ட் பண்ணி இருக்கிறவங்க லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல வர்றேன். சரிங்களா? வச்சுருட்டா? பாய்.